நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு புதுசாக வர்றப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக வந்து இந்தியன் கரன்சி வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது நான் வந்து ரஷ்யாவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ற கணக்கில் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ரஷ்யாவுக்கு வேலை தேடி வர நிறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு 15,000 கொண்டு வந்துட்டு பிரதர் இது இப்படி தான் மாற்றணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் நீங்கள் இந்தியன் கரன்சி கொண்டு வந்து மாற்றினீங்கன்னா மாற்றலாம். பட் ஆனால் வந்து ரேட் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் கிடைக்கும். இந்தியாவில் கிடைக்கிறத விட ஒரு 3-4 மடங்கு கீழே போய் தான் கிடைக்கும். அவ்வளோ பேஸ் ப்ரைஸில் தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு பணம் கொண்டு வரணும்னா, நீங்கள் இந்தியாவில் எங்கே எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ நீங்கள் அங்கே பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு டாலராகவே நீங்கள் ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டாலரையுமே வந்து நீங்கள் ரஷ்யாவோட ஏர்போர்ட்லேயே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. வெளியில் வந்து அதுக்குன்னே நிறையா பிளேசஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஃபோரா பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நல்ல ரேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த இடத்துலலாம் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அவசியம், நான் கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா ஒரு $50 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. அதர் தன் தட் மொத்த அமௌண்ட்டையுமே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக்